ஹாய் கைஸ், இன்றைக்கி சர்வீஸ் வால்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக ஸ்ப்ளிட் ஏசியில் இருக்க சர்வீஸ் வால்வு. இதுக்குள்ளே வந்து ஒரு என்ஆர்யூ மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். உள்ள டிடியில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கேஸ் உள்ளேருந்து வெளியே வரும். நம்ம ப்ரெஷர் கேஜ் மாட்டும் போது அந்த டிடியில் ப்ரெஸ் பண்ணும்போது கேஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு காட்டும். ஓகே, அதுவே நமக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா ப்ரெஷர் கேஜை கழட்டின பிறகு அந்த டிடியில் வந்து ப்ராப்பராக என்ஆர்யூ மாதிரி க்ளோஸ் ஆயிரும். திரும்ப டம்மியை போட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். இது நார்மலாக ஸ்ப்ளிட் ஏசியில் இருக்க நம்ம என்ஆர்யூ வால்வு. அதுவே இந்த மாதிரி டைப்பில் என்ஆர்யூ வால்வுனா மேலே உள்ள டம்மியை ஓப்பன் பண்ணிவிட்டு லாக்கை வந்து ஓப்பன் பண்ணணும். லாக்கை ஓப்பன் பண்ணி அலானிக்கு வந்து அரை த்ரெட்டு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் கேஸ் உள்ளேருந்து வெளியே வரும், கேஸ் காட்டும். நீங்கள் அரை த்ரெட்டு ஓப்பன் பண்ணாத வரைக்கும் சைடில் உள்ள டம்மியை ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் கேஜ் மாற்றிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து நீட்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அரை த்ரெட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம கேஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். லாக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும், அதுக்கடுத்து அரை த்ரெட்டு க்ளோஸ் பண்ணும்போது நம்ம காட்டும். அது ஒரு டைப்பு. இது இன்னொரு டைப்பு. அதாவது என்னென்னா, இது வந்து டேரெக்டாகவே இருக்கும். அதாவது யூனிட்லேருந்து கேஸ் திறந்துட்டிங்கன்னா சர்வீஸ் வால்வு வந்து ஃபுல் ஓப்பனாக இருக்கும். அதனால் என்ஆர்வி மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. அந்த என்ஆர்வி இல்லைன்னா ஃபுல் ஓப்பன் தான். அதாவது என்னென்னா, நமக்கு என்ஆர்வி இல்லைன்னா ஃபுல் ஓப்பனில் இருக்கும். இந்த என்ஆர்வியில் தான் நம்ம வந்து என்னென்னா கேஸ் போட்டு செக் பண்ணணும். அதாவது என்ஆர்வியை கழட்டிடக்கூடாது. இந்த மாதிரி என்ஆர்வியில் உள்ள டம்மியை கழட்டி தான் ப்ரெஷர் கேஜ் போடணும். என்ஆர்வி அவசரப்பட்டு கழட்டினீங்கன்னா உள்ள கேஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். இது ஒரு டைப்.